ஆலியஹா சாபிலஹா வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தும் மின் தீன் முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக லில் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் சொல்றான், நான் என்ன பண்ண தெரியுமாடா, அந்த ஊரை லூத் நபி வாழ்ந்த அந்த சமுதாயம் வாழ்ந்த ஊரை அப்படியே மேற்புறத்தை கீழ்ப்புறமாக புரட்டி விட்டேன். தோசையை புரட்டுற மாதிரி அப்படி கீழே சொருகுனா ஒரு 5 அடிக்கு கீழே விட்டு தூக்கி கரைச்சி போட்டான். முடிஞ்சு வச்சு ஊரோட எல்லாம் காலி. ஒண்ணு மிஞ்சல, ஒரு பனைமரம் கூட மிஞ்சல. முடிஞ்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நினைச்சிட்டான், அல்ல அழிச்சு எடுத்து விட்டான். அதை அல்லாஹ் செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும், எத்தனை வருஷமாகும்? இதுக்கு பெரிய 5 ஆண்டு திட்டம் போடணுமா? அல்லாஹ் எல்லாம் குன் பய கொண்டான். அவனுக்கு என்னது, இன்னமா இத அராத செய்யன் ஐயக்கூலகு குன் பயக்கூன். எதையாவது நாடிவிட்டால் சொல்லுவான், ஆயிரம். அல்லாஹ்வுடைய வேலை என்ன? ஆகும்பா பிறட்டு பிறன்றும், பிறந்த பிறன்ற அவ்வளவுதான். வேற பெரிய பயங்கரமான முஸ்லிம்களா இருக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் இருக்கிறான். இந்த பணத்தை ஆசையினால அழிச்சுக்கிறாதீங்க. ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போயிருவான் அல்லாஹ். அப்புறம் அனுதாபம் தெரிவிக்க கல்லம் தகனபில்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன மாதிரி ஆக்கிடுவேன் என்று சொன்னா, அப்படி ஒரு ஊரு அந்த இடத்தில் இருந்ததா என்று கேட்பதை போல ஆக்கிடுவேங்கிறான் அல்லாஹ். விரட்டி போட்டா உண்ணு மிஞ்சாதான். அது எப்படி ஆயிரம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கல்லம் தகனபில்லாம், நேற்று அப்படி ஒரு ஊர் இல்லையோ என்று சொல்லும் அளவுக்கு ஆக்கி விடுவேன். கவனமா இருந்துகள் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப நம்ம வரதட்சணை என்ற அந்த கொடுமை செய்து பணத்தை அள்ளி கட்டலாம், கோடீஸ்வரனா போயிடலாம் நினைச்சா தப்பு கணக்கு போடுற. சில நேரங்கள்ல அல்லாஹ் அப்படி விட்டு பிடிப்பான். அல்லாஹ்வுடைய வேலை அதுதாங்க. அழிக்கும் போது செகண்ட் அடிச்சிருவான். ஆனா அவகாசம் தருவான் தருவான் தருவான், அப்படி தருவான் அல்லாஹ். நம்ம நினைச்சுக்கிருவோம் நம்ம ஒண்ணும் செய்யலையே, நம்ம போற கரெக்ட் தான் நம்ம நினைச்சுக்கிருவோம். அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான் தெரியுமா? சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத விதத்தில், அவனுக்கு தெரியாதான், அறியாத விதத்தில் விட்டு பிடிப்போம். விட்டு தான் பிடிப்போம். தூண்டில் போடுறவன் கடற்கரையில உட்கார்ந்து ஆத்துல உட்கார்ந்து தூண்டி போடுறானே, தூண்டில் என்ன செய்வான்? மண் புழுவ மாட்டுவான், சின்ன மீனை மாட்டுவான், உள்ளக போடுவான். மேல ஒரு மிதப்பு கட்டை ஒண்ணு இருக்கும், மீன் மாட்டுறது அதான் காட்டும். கட்டையை பார்த்துக்கிட்டே இருப்பான். மண்புழு வந்து மீன் வந்து கடிக்கும். கடிச்சவனு கட்டை லேசா ஆடும். இழுத்தாண்ட வெறும் தூண்டி தான் வரும், மீன் வராது. அப்ப என்ன செய்வான்? தூண்டி போடுறவன் கொஞ்சம் லூசு விடுவான். நல்லா நல்லா தின்னு, நல்லா தின்னு, நல்லா தின்னு. மீன் நினைச்சுக்கிறோம் நமக்கு நல்ல வாய்ப்பு, அதுவா தேடி தேடி வருது. புழு ஃப்ரீயா லூசா வருது, நம்ம தின்னு போடலாம், இத நம்ம நல்லா இருக்கலாம் அப்படி நினைக்கும் போது நல்லா போறோம். ஒரு செடி விட்டுலாம், இல்ல மெதப்பு கிட்டே உள்ள போய் உரு விட்டு முடிச்சுக்கல புரிஞ்சுக்கதையா? இதை விட்டு பிடிக்கிறேன், விட்டுட்டு பிடிக்கிறேன் இல்லாங்க, விடுற மாதிரி விடுறது. அந்த மாதிரி ஒண்ணு விட்டு வச்சிருப்பான் அல்ல. கொஞ்ச நாளைக்கு வாங்குறியா, ஒருத்தன் வாங்குறியா பார்த்துட்டே இருப்பான் அல்ல. 2 பேர் வாங்குறியா, என்ன செய்யறாங்க திருந்தாங்கன்னு பார்ப்போம். 3 பேர் வாங்குறியா திருந்த பார்ப்போம். 10,000 வாங்குறானா குறைக்கிறானு பார்ப்போம். 20,000 குறைக்கிறான்னு பார்ப்போம். 50,000 குறைக்கிறான 60,000 2 லட்சம் பார்த்துட்டு இருப்பாங்க. அடப்பாவீங்களா, திருந்த மாட்டீங்களாடா நீங்க? அடப்பான்ல விட்டுட்டே இருக்கான், மதிப்பு கட்டை விட்டுக்கிட்டே இருக்கான். மாற்றியா மாற்றலையாண்டு ஒரு இழுப்பு தானே அவனுக்கு. சிரிக்கிறதுக்கு இல்ல, இது விளையாட்டு இல்ல. ரப்புல் ஆலமீனுடைய ஆட்சி அப்படிப்பட்டது. நிரூபிச்சு கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு இருக்கான், கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். ஒவ்வொன்றுக்கு அப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்து காட்டுறான். அந்த இறைவனை பயந்துக்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிற எவனும் வாங்கவே மாட்டான். இவ்வளவு பெரிய பாவத்தை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொன்னா பிடிக்கிறான், விட்டு பிடிக்கிறான். ஒரு லிமிட் தான் விடுவான். அல்ல ஏமாறி கிருக்கும் கிடையாது. அல்ல நல்ல ஏமாளி கிடையாதுங்க. ஒரு அளவுக்கு தான் நான் விடுவேனா. என் பிள்ளை இருக்கிறான், கொஞ்சம் தருதலையா போறான், பார்த்துட்டே இருப்பேன். என்னடா இப்படி மரம் போறான், பார்த்துட்டு இருப்பேன். மரம் போறான், பார்த்துட்டு இருப்பேன். வெளியே போடா தூக்குலியே பங்கு சொல்லிடுவானா இல்லையா? ஒரு அளவுக்கு மேல நான் சொல்றேன்னா என்ன படைச்ச ரப்ப எனக்கு இருக்கான். அப்ப அவங்களுக்கு பேய் பேத்திக்கிறான், ஏமாளியா ஒண்ணுக்கு முடியாதவனா, அதை நினைச்சு பார்க்கணும். அப்ப இந்த வரதட்சணை என்பது இவ்வளவு பயங்கரமான குற்றம். அதை வாங்கி நீ ஒண்ணு வாழ முடியாது. எத்தனை பேர் நான் பார்த்திருக்கிறேன். வாங்குவா, வர 1 லட்சம் வாங்குவா, கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் பார்த்தா மளிகை கடைக்கு 10,000 பாக்கி. என்னோட வாங்க 1 லட்சம், அது முடிஞ்சு போச்சு. அல்ல எப்படி ஆக்குறான் பத்தியா? நீ வாங்கின காசை யாருக்கும் உருப்படாத செலவழிக்க வைக்கிறான். இவ்வளவு கஷ்டப்படுத்தி வாங்கி இளையராஜாக்கு 25,000. கேடு கட்ட ஜென்மங்களா, வெச்சமா இல்ல உங்களுக்கு? இந்த மாமனார கசக்கி பிழிஞ்சு வாங்கி இந்த சினிமாக்கார இளையராஜாக்கு 25,000 ரூபாய், குசுபுவை ஆட விட்டு அவளுக்கு 10,000 ரூபாய்,
இந்த டிவிஎஸ் கச்சேரி இருக்க அவனுக்கு 25,000 ரூபாய், கரகாட்டக்காரனுக்கு அவ்வளவு, பந்த போட்ட விடுங்க அவ்வளவு, இவனுக்கு அவ்வளவு. காலைல பார்த்தா எல்லா கடைக்காரன் நிப்பான். எதுக்கு? அந்த கடனை கேட்டு, இல்ல அடுத்த வாரம் வாங்க தர்றேன். என்னத்த உனக்கு அல்லா செஞ்சான்? பரக்கத்து கிடைச்சா? அப்ப ஒன்று விளங்கணும், முஸ்லிம்கள் விளங்கணும். இந்த காசு பணம் கௌரி வாங்குறது இதுல எல்லாம் நம்ம வாழ்க்கை நிமிராது. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அல்லாஹ் செய்யற பரக்கத்தை நம்பாத உணவு காரணம். இன்னும் நம்பிக்கை வரலன்னு சொன்னா உங்க கண்ணு முன்னாடி தெரிகிற அற்புதத்தை நான் காட்டுறேன். அதுக்கு பிறகாவது அல்லாஹ் தருவான் நம்பு. முதல்ல அல்லாஹ் காட்டுறாங்க. எத்தனை சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து உனக்கு மட்டும் தேடி பிடிச்சி பொறுக்கி எடுத்து ஒரு அருள் புரிய நான் நினைச்சு பாத்தியா? அறிவுக்கு எத்தல, எந்த மூளைக்கும் வெட்ட மாட்டேங்குது. எந்த சமுதாயத்துக்கும் செய்யாத ஒரு அருள உனக்கு மட்டுமே செய்யறான். கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். அது என்ன அருள் தெரியுமா? உன்னுடைய சமுதாயத்தில் ஆம்புல மட்டும் உழைக்கிறான். உண்டா இல்லையா? இந்த சமுதாயத்தில் உங்க மனைவி மக்களை களை எடுக்க அனுப்புவீங்களா? நாட்டு பறிக்க அனுப்புவீங்களா? கதிருக்கு அனுப்புவீங்களா? வீட்டு வேலைக்கு அனுப்புவீங்களா? தொழிற்சாலைக்கு அனுப்புவீங்களா? இல்ல. ஒரு குடும்பத்தில் அம்மா இருப்பா, வயசான அப்பா இருப்பான், அக்கா தங்கச்சி இருப்பா, பொண்டாட்டி வேற இருப்பா. இந்த ஒரே ஒரு ஆம்பளை இவன் உழைக்கிறான். ஒரே ஒரு ஆள் என்ன உழைக்கிறான்? இவன் ஐஏஎஸ் கைதுங்க பார்ப்போம். ஐபிஎஸ் 25,000 சம்பளம் வாங்குறீங்களா? என்ன உழைக்கிற? மளிகை கடையில் பொட்டணம் படிக்க தெரியும் உனக்கு? எவ்வளவு கொடுப்பான்? சோறு போட்டு 1000 ரூபாய் கொடுப்பான். ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல சர்வீஸ் தான் 2000 ரூபாய் கொடுத்துருவோம் அதிகபட்சமா போனா. அப்ப நீ போய் உனக்கு படிக்க தெரியாத உனக்கு, ஒரு அறிவு இல்லாத உனக்கு, பாருங்க நமக்கு ஒண்ணுமே கிடைக்க கூடாது. வெறுமனே 2000 ரூபாய் நீ சம்பளம் வாங்குற. 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு என்னாச்சு? 70 ரூபாய் கூட வரல. ஒரு நாளுடைய 2000 ரூபாய் டிவைட் பண்ணா மாசத்துக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு 70 ரூபாய் உனக்கு வருமானம் இல்ல. இந்த 70 ரூபாய் வருமானத்துல அம்மா சாப்பிடுறா, அப்பன் சாப்பிடுறா, அக்கா தங்கச்சி சாப்பிடுறா, அவனுடைய பொண்டாட்டியும் சாப்பிடுறா, அவனுடைய பிள்ளைகளும் சாப்பிடுறா, மருத்துவத்துக்கு செலவு செய்யப்படுது. அதுக்கு போக திண்டுபுட்டு 3 பேரும் சாப்பிட்டு மூட்டை வேற கட்டுறான். 2000 ரூபாயில வெறும் 2000 ரூபாய் வாங்கி 7 ஜீவன் திண்டுபுட்டு 7 ஜீவனுக்குரிய மருத்துவ செலவு எல்லாம் பார்த்துட்டு 7 ஜீவனுடைய எல்லா செலவுகளையும் முடிச்சுட்டு பொம்பளை சம்பாதிக்க விடாம, பிள்ளை சம்பாதிக்க விடாம, நீ ஒருத்தன் கஷ்டப்படுற லட்சமா சம்பாதிக்கல. நீ வெளிநாட்டுக்கு போனா கூட நீ அனுப்புறது 3000 ரூபாய், இந்த நாட்டுக்கு போன அனுப்புற 2000 ரூபாய். இந்த 2000 ரூபாயில இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் செய்யற அருள் என்னன்னா 70 ரூபாயில திண்டது போக மிச்சத்தை தந்து அதுல உன்னை வீடு கட்ட வச்சு உன்னை பங்களாவில் உட்கார வச்சிருக்கான் அல்லாஹ். மற்ற சமுதாயத்தை பார் என்ன செய்யறான்? அப்பன்னு வேலைக்கு போவான். நம்ம ஆட்களுக்கு தான் 40 வீட்டுல உட்காந்துருவாங்க. நம்ம சமுதாயத்தில் 50 உட்காந்துருவான். அவனை பாருங்க 75 வயசு கலவை கோமணத்தை கட்டிக்கிட்டு அறுவடை தீட்டு போயிருவான். அப்படி உழைக்கிறான் அவன். உன்னைய பாரு, அப்பனை உட்கார வச்சு திங்க வைக்கிறான் யாரு? சரி, அங்க போய் பாரு, அப்பனும் உழைக்கிறான், ஆத்தா ஒரு பக்கம் உழைக்கிறா, மாவன் ஒரு பக்கம் உழைக்கிறான், அக்கா தங்கச்சி அவளும் உழைக்கிறா. குடும்பத்துல அரை டிக்கெட்ல இருந்து 3 டிக்கெட் வரைக்கும் நாளைக்கு சாவ போறது வரைக்கும் 8 ஜீவன் இருந்தா 8 ஜீவனும் சம்பாதிக்குது. ஜீவனுக்கு 100 800 ரூபாய், 24,000 ரூபாய். நீ வாங்குறதுடைய 10 மடங்குக்கு மேல. ஒரு நாள் ஒண்ணுக்கு 800 ரூபாய். கொத்தனாருக்கு ஊர்ல எவ்வளவு சம்பளம்? ஊர்ல 150 ரூபாய். ஒரு கொத்தனாருக்கு சம்பளம் எவ்வளவு? 150 ரூபாய். ஒரு குடும்பத்தில் 2 கொத்தனாரு 4 சித்தாள் இருந்தா போதும் 800 ரூபாய் ஆச்சு. ஒரு குடும்பத்தில் 800 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த குடும்பத்தை பார். 24,000 ரூபாய் பெரிய ஆபீசர் சம்பாத்தியம். இத்தனை பேர் உழைச்சு சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தில் பங்களா கட்ட முடியல, அவ்வளவு பேருடைய தேவை நிறைவேறல. அப்ப குறைஞ்ச காசுல இவ்வளவு நிறைவேற்றி உன்னைய பாக்கிறவன பணக்காரன் அல்ல. அந்த சிவத்தை சொல்லி காட்டான். சஹாபாக்கள் நான் எப்படி வச்சிருக்கிறேன்னு கேட்டா, யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப், அவர்களுடைய சுயமரியாதையின் காரணமாக பெரிய பணக்காரர்களோ என்று மற்றவர்களை நினைக்க செய்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உன்னை பத்தி எல்லாம் நினைக்கிறாங்க. பாய்களுக்கு என்ன குறை? என்னடா குறை? மாசம் 2000 ரூபாய் எனக்கு, உனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். ஆனா மாசம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வாங்குறவன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறான்? பாய்கள் அவளுக்கு என்னங்க வீடு அப்படிங்கிறான்.
இது என்ன நினைக்கிறது? இதுக்கு உன் பகுத்தறிவு வாதத்தை வச்சு வழக்கு சொல்லி பார்ப்போம். உன் திறமையா, உன்னுடைய ஆற்றலா? என்னடா இது ஆச்சரியமா இருக்குது? அப்படிப்பட்ட இறைவனை நீ நம்பு. இவ்வளவு அக்கிரமம் பண்ணும் போலே உன்னை எல்லாம் விடல. உன்கிட்ட இருக்கிற 1% தான் இஸ்லாம் இருக்குது. நீ 1% இஸ்லாத்தை கடைபிடிக்கும் பொழுது இப்படி அள்ளி போடுற ரப்புல் ஆலமீன், நீ மாத்திரம் முழுசா கடைபிடிச்சு பார்த்தேன்னு சொன்னா உன்னை எங்க கொண்டு நிப்பாட்டுவான்? உன்னை எந்த இடத்துல கொண்டு வைப்பான்? சரி, ஊனா வண்டி, ஊனா வண்டின்னா அப்படி வண்டி இருக்கும். ஊனா வண்டியுடைய டிரைவர் வந்து மேடைக்கு வந்து உடனே வரணும். அவருடைய மனைவிக்கு பிரசவ வேதனை இருக்கிறதுனால் அவரை உடனே அவங்க வர சொல்றாங்க, தகவல் தருவாங்க. அப்ப நம்ம விளங்கணும். எதுக்கு சொல்றேன்? இதுல வரதட்சணைக்கு அப்பாற்பட்டு நினைக்க கூடாது. உங்களுக்கு வரதட்சணை வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் காசு மேல உள்ள ஆசை. எப்படி வந்தாலும் சரி நினைக்கக்கூடிய நினைப்பு. தோத்து போயிருவீங்க. அல்லாட்ட போட்டி போட்டா தோத்து போயிருவீங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு வாங்க மாட்டேன்னு சபலம் எடுத்து பார்த்தால் நிச்சயமாக வரதட்சணை வாங்குற எண்ணமே நமக்கு வராது. இது ஒரு பக்கம். வரதட்சணையால் ஏற்பட்ட கொடுமையை பார்த்தோம். இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதுக்குன்னு சில நியாயங்கள் இருக்கணும். வரதட்சணையால் இவ்வளவு பயங்கர விளைவு ஏற்படுது. சரி, இவ்வளவுதான் நினைக்காதீங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணம் பண்ணும் பொழுது 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறாங்க. இவரும் கல்யாணம் பண்ணி பெரிய கவலைப்பட போறது இல்ல, அதுதான் அலைகிறாரு. இவர் சந்தோஷமா தான் இருப்பாரு, அந்த பொண்ணு சந்தோஷமா தான் இருக்க போகுது. 2 பேர் மகிழ்ச்சியா இருப்பதற்காக வேண்டி யார் அதிகமாக தியாகம் செய்வது? உனக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி தெரியாட்டாலும் பரவாயில்லை, நீ ஒரு மனுஷன் தானே, உனக்கு பகுத்தறிவு இருக்குல்ல, உனக்கு மனசாட்சி இருக்குல்ல, இந்த பகுத்தறிவு மனசாட்சியை கொண்டு நீ ஆய்வு செய்து பார். நம்ம ஒரு பெண்ணிடத்தில் போய் கேட்கிறதுக்கு எந்த வகையிலேயாவது ஒரே ஒரு நியாயமாவது இருக்குதா? குடிகாரன்ட்ட இருக்கிற நியாயம் கூட வரதட்சணை வாங்குறவன்ட்ட இல்ல. ஒரு குடிகாரன்ட்ட கேளுங்க, ஏன்டா குடிக்கிற? அவன் ஒரு நியாயம் சொல்லுவான். குடிச்சா வேதனையெல்லாம் மறக்கலாம்ல, அதுக்கு தான். குடிச்சா உடம்புலாம் வலிக்காதுல, அதுக்கு தான். மாடு மாதிரி வேலை செஞ்சு வர்றோம், குடிச்சிட்டு படுத்தா காலையில ஜில்லு எந்திரிப்போம், கலகலப்பா எந்திரிப்போம்ல, அப்படியாச்சும் சொல்றானே. நீ வரதட்சணை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நியாயம் இப்படி சொல்லு பாப்போம். இந்த மாதிரி ஒரு நியாயம், ஏன்டா வரதட்சணை வாங்குற சொல்லுங்க பாப்போம். ஒரு நியாயம் இல்ல. வாங்க கூடாது என்பதற்கு 1000 நியாயங்களை நான் சொல்ல முடியும். இன்னும் ஆயிரக்கணக்கான நியாயங்கள் இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும். அப்ப வாங்க கூடாது என்பதற்கு ஏராளமான நியாயங்கள் இருக்கு. அந்த நியாயங்களை எடை போட்டு உன் மனசாட்சியில தீர்ப்பு கேட்டா நீ கொடுக்கணுமே தவிர பெண்ணிடத்துல வாங்க மாட்டேன், வாங்க கூடாது, வாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அது என்னன்னு பார்ப்போமா? கல்யாணம் பண்றீங்க. கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த சமூக அமைப்புல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் 5 வயசாச்சு வித்தியாசம் இருக்கும், குறைஞ்சது. இவனுக்கு 25ன்னா அவளுக்கு 20 இருக்கும், அல்லது 18 இருக்கும், அல்லது 15 கூட இருக்கும். என்னமோ சாரதா சட்டம் என்ன எவ்வளவு சட்டம் போட்டாலும் அதெல்லாம் எவன் கடைபிடிக்கிறான்? எல்லாம் 15 பதினாறு நடந்துட்டு தான் உலகம் போற நடக்குது. வழங்குதா? நடைமுறை சாத்தியம் இல்லாத சட்டத்தை போட்டா ஃபெயிலியர் ஆயிரும், யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. வழங்குதா? தேவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். அப்ப என்ன சரி கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆணுக்கு பெண்ணுக்கு மத்தியில வயசு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இவன் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான், ஒரு 10 வருஷம் அட்வான்ஸா நிக்கிறான். அவன் வந்து இவனை விட 10 வருஷம் 8 வருஷம் பின்தங்கி நிக்கிறான், சின்ன பிள்ளை. இவன் பெரிய ஆள். இந்த நிலையில கல்யாண பேச்சு எடுத்து முடிச்ச உடனே இவன் மாப்பிளக்காரன், அவன் அம்மாவோட இருக்க போறான், அவன் வந்து அத்தாவோட இருப்பான், அவன் வீட்லயே இருப்பான், அவன் அக்கா தங்கச்சியோட இருப்பான். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்காக வேண்டி இவனுக்கு சுகம் தருவதற்காக வேண்டி அவன் என்ன செய்யறான்? பெரிய தியாகத்தில் ஆரம்பமாவதுங்க. அவளுடைய வீட்டில் இருக்க முடியாது. கல்யாணம் பண்ண பிறகு சொந்த வீட்டை விட்டு புறப்படுறா. அத்தா விட்டுட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு பாசத்தை கொட்டி வளர்த்தாள் அம்மா, அவளை விட்டுட்டு, கூட பிறந்த சகோதரரை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, தெருவில் உள்ள தோழிமார்களை விட்டுட்டு, தெருவை விட்டுவிட்டு, வெளியூர் சம்பந்தம் பண்ணா ஊரை விட்டுவிட்டு, வெளிநாட்டு சம்பந்தம் பண்ணா நாட்டை விட்டுவிட்டு இவன் வீட்டுக்கு போறாள. 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். நம்மளை விட வயசுல குறைஞ்சவளுக்கு தாய் அன்பு ரொம்ப தேவை. நமக்கு தாயை பிரிய முடியல, அவ பிரிகிறா. நமக்கு தந்தையை பிரிய முடியல, அவ பிரிகிறா. நமக்கு அக்கா தங்கச்சியோட இருக்கணும், அவ விட்டுட்டு வர்றா. நம்ம நண்பர்களை பிரியறது இல்ல, அவ பிரிகிறா. நம்ம சொந்த ஊரை விட்டு போறது இல்ல, அவ போறா. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளோட வயசுல குறைஞ்சவ
நம்மளை விட அதுல அதிகமாக தேவை உள்ளவள் என்ன பண்றான்னு கேட்டா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தெரியாத ஊருக்கு, தெரியாத வீட்டுக்கு, அறிமுகம் இல்லாதவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வர்றால. ஒரு ஆண் மகனுக்கு மனசாட்சி இருந்தா நினைச்சு பார்க்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்க போறோம், அவளும் சந்தோஷமா இருக்க போறா, நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம சந்தோஷத்தை எதை இழக்கவே இல்லை, நம்ம தாயை இழக்கல, நம்ம தகப்பனை இழக்கல, நம்ம வீடு வாசலை இழக்கல, நம்ம சொந்தங்களை இழக்கல, நம்ம நட்பை இழக்கல, நம்ம ஒன்றையுமே இழக்கல. இழக்கிறது அவ. அப்ப யார் இழந்து விட்டு வருகிறாளோ அவளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். நம்ம ஒன்றையுமே இழக்காம இருக்கிறோமே, நம்ம கேட்கறதுக்கு தகுதி இல்ல. உனக்கு புரியலையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வர்ற, அதுக்கு என்ன கொடுக்கு? உனக்கு சுதந்திரத்துக்காக வேண்டி தாயெல்லாம் அதுக்கு ரெண்டா பட்சமா தூக்கி போட்டு வர்றாலும் கூட, இப்ப நீ எவ்வளவு நீ கொடுக்கணுமா, நீ வாங்கணுமா, நினைத்து பாரு, சிந்தித்து பாரு. அது மாத்திரம் இல்ல, அவருடைய சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது அவளை எப்படி கவனிச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒரு தலைவலின்னு பார்த்தா விட்டுருப்பாங்களா? ஒரு காய்ச்சல் வர முடியுமா? படுத்துக்கம்மா நான் பாக்குறேன், எல்லாத்தையும் அந்த அம்மாக்கார இழுத்து போட்டு செய்வா. நினைச்சதை திங்கலாம், நினைச்ச நேரத்தில் திங்கலாம், நினைக்கும் போது படுக்கலாம், நினைக்கும் போது ஊர்வலாய் பேசுற பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம்ல. எவ்வளவு சுதந்திரம்! இங்க வந்தா நினைச்சு படுப்ப, உசுறு போகும், தலைவலி, படுக்க முடியாது. ஒரே ஒரு நான் படுப்பா, மாமியார் வந்துருவா, இதே வேலையை வச்சு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் படுத்து கிடக்குறா, ஒண்ணு போதும், அதை தாங்கிட்டு வந்துருவா. பாவிகளா, இவ்வளவு பெரிய தியாகம் செய்யறால, ஊடு மாறுது, உணவு மாறுது, நினைச்சு போது திங்க முடியுமா? பசி கொள்ளும். இவன் ஊர் படாய் பேசி 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான், உட்காந்துட்டே இருப்பான். இவனுக்கு பசிக்காதுங்க, இவன் தான் இடையில போண்டா திம்பான், வடை திம்பான், அம்மத்துல டீ குடிப்பான், பெருசு வாங்கி அடிப்பான், அவன் வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். அப்படி ஒரு ஜீவன் இருக்கா நினைச்சு கூட பார்க்க மாட்டான். தாங்கிட்டு இருக்கிறான், வரட்டும் புருஷன் வரட்டும். அவளுக்கு பசிச்சா கூட, திங்க நினைச்சா கூட இந்த மாமியார் கழுக்கலாம் விடாது. புருஷனுக்கும் தள்ளி கொடுத்தீங்கிற என்ன, நீ எல்லாரும் பொம்பளை, நீ எல்லாம் குடும்பம் நடத்துறான்னு கேட்பா. இவனுக்கு பயந்துகிட்டு ஒன்னும் பசிதாங்க, ரெண்டாவது இவனுக்கு கொடுத்து பயப்படணுமே, அடக்கிக்கிட்டு நினைச்ச நேரத்தில் அள்ளி போட்டு திண்டவ திங்கிறது தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த திங்கிறதையும் பாருங்க. இந்த ஆம்பளை இருக்கான பாருங்க, பொம்புளைய பத்தி ஒரு உசுருள்ள ஜீவனாவே நினைக்கிறது இல்லைங்க. சாப்பாடு கொடுக்கறதுல சவுறுகள் இருக்கு. ஆம்பளை சாப்பிட்டு மிச்சத்தை தான் திங்கணும், பாதி பரட்டி வச்சுட்டு போயிருவான், அதை திங்கன்னு ஆக்கி வச்சிருக்காங்க. எந்த மார்க்கத்தில் படிச்சாங்களோ தெரியல, எந்த சமூகத்தில் காப்பி வச்சாங்களோ தெரியல. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நபித்தோழர்கள் கேட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்துத்இமஹா இதா தஇம்த, நீ உண்ணும் பொழுது அவளை உண்ணச் செய். பொண்டாட்டின்னு சொன்னா புருஷங்காரன் பக்கத்துல கூட்டி வச்சுக்கிட்டு அவனும் உண்ணணும், அவளும் உண்ணணும், இவன் அவளுக்கு ஊட்டி விடணும், அவள் இவனுக்கு ஊட்டி விடணும். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்டா, ஹத்தாமா தஜாலு ஃபீ ஹிம்ராத்திக, உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவல உணவை அன்போடு ஊட்டுகிறாயே, அதுக்கும் அல்லாஹ்விடத்தில் சவாப் இருக்குன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் ஊட்டி விட்டுருப்பீங்க? கறியை வாங்கி கொண்டாந்து போடு, ஒரு கிலோ கறியை அம்புட்டை அள்ளி கொண்டாந்து வெறிஞ்சட்டியை போட்டுட்டு அவ உனக்கு அள்ளி வைப்பான், மாப்பிள்ளை திங்கிட்டு எல்லாத்தையும் மேஞ்சிட்டு எலும்பை மட்டும் போட்டு எந்திரிச்சு போவான். அதைத்தான் திங்கிறான். இல்லன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன என்ன பெரிய தியாகம் பண்ற? இந்த சோறு இந்த நாய்க்கு திங்குமே, இந்த சோறு நாய் திங்கிற சோத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி நீ என்னடா வரதட்சணை கேட்கிற? உன்னோட குடும்பம் நடத்துற. சரி, அப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப தாய்மையை வச்சு போடுறான். தாய்மை அடைஞ்ச உடனே இவனை விட ஒரு 10 வயசு கம்மியானவன் அம்மா ஆகுறா. அவரு இவனோட 10 வயசு கம்மி, அம்மா ஆகுறா. ஆன உடனே பாருங்க, திங்க முடியலங்க, நினைச்சத திங்க முடியல. இவனும் திம்பான், அவளும் திம்பா. இவன் தின்னு பேண்ட் ஏப்பம் விடுவான், அவ தின்னு பேண்ட் வாங்கி இருப்பான். அப்பன் ஆகிட்டானே, அப்பன் அவனும் ஏப்பம் விட்டுக்கிட்டு இருப்பான். அம்மாவை போனால சாப்பிட்ட, நீங்க கொடுத்த சாப்பாடு உடல்ல ஒட்டல பத்தியா, சாப்பிடுற வாந்தி எடுக்கிறான், சாப்பிடுற வாந்தி எடுக்கிறான், சாப்பிடுற வாந்தி எடுக்கிறான். இப்படி எத்தனை மாசங்கள் அவள் அதாவப்படுறா, எத்தனை மாசங்கள் கஷ்டப்படுறா. ஆசையா ஒண்ணு வாங்கி திம்பா, அவ்வளவுதான். உள்ளுக்கு கூட இறங்கி இருக்காதுங்க. போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் ஒரு ரூட்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஓடியாந்துரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறால நினைச்சு பார்க்கணும். நம்ம வாட்டுக்கு மேய்கிறோம், அதுக்கு ஒரு பாதிப்பு. 2 பேரும் குடும்பத்தில் ஈடுபட்டோம், குடும்பத்தில் ஈடுபட்டதுக்காக வேண்டி நமக்கு ஒரு பாதிப்பு வரல.
நம்மளோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்ததுக்காக இப்படியா இவ்வளவு கஷ்டமா திங்க ஒரு நாள் நான் கேட்கிறேன், ஒரே ஒரு நாள் நீ சாப்பிட்டு வாந்தி எடுத்தா பாருங்க இவ்வளவு பலவீனமானவன் நிக்கிறாளுங்க சரியா, அங்க அல்லா இருக்கான்னு காட்டுறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இல்ல அல்லாஹ் இல்லன்னு சொல்றாங்க மூடர்கள். அல்லாஹ் இருக்கிறாங்க இந்த பொம்பளை படப்பு ஆதாரம். திங்கிற உணவுலையும் சத்து இல்ல, சின்ன வயசுக்காரி திங்கிறதெல்லாம் கக்கி போடுறா. அதுக்கு இடையில அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு உண்மையாமலே அங்க இருந்து வருதுங்க அல்லாட்ட இருந்து மறைமுகமா. அல்லாட்ட இருந்து என்னத்தை கொடுக்கறான்னு தெரியல. ஒரு பால் இல்ல, ஒரு முட்டை இல்ல, ஒரு இறைச்சி இல்ல, ஒரு இலவம் இல்ல. இவன் கடிச்சு போட்ட எலும்புதான். இதை கூட திண்டு வாந்தி எடுக்கிறான். இந்த வாந்தி எடுக்கக்கூடிய நேரத்தை கரு வளருத, அதுக்கு உணவு என்ன? எந்த கடை வாங்கி நீ உணவு கொடுத்த கருவுக்குண்டு? என் பொண்டாட்டி 3 மாசம் கற்போம், 3 மாசம் கற்பத்துக்குள்ள உணவு தாங்க, இப்ப 4 மாசத்துக்கு தாங்க கேட்டியா? இல்ல, அவ உடம்புல உள்ள உதிரம், அவ அப்பம் போட்டு சோறு போட்டு வளர்த்தானே, அந்த 15 வருஷ காலத்துல உண்டான சத்து நீ கொடுத்த சத்து கிடையாது. இந்த 15 வருஷமா வளர்த்தான அப்பங்காரன் அம்மாக்காரி வளர்த்தான போட்டு அந்த உணவுடைய சத்துக்களை சேமிச்சு வச்சு, ஒட்டகை எப்படி சேமிச்சு வச்சு அந்த தண்ணியை குடிக்கும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி சேமித்து வைத்துக் கொண்டு உன் பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் கொடுக்கிறா. அங்க ஒரு கனெக்ஷன் எல்லாம் ஏற்படுத்தாங்க, தொப்புள் கனெக்ஷன். தொப்புள் வழியா வாய் வழியா போன குழந்தை செத்து போயிடும். அந்த அருவருப்பான சமாச்சாரங்களை எல்லாம் எல்லாம் நிப்பாட்டி குழந்தை உண்டானவன மாதவிடாய் நிப்பாட்டி போறான். அங்க தேவைப்படுதான், அது வேற மாதிரி மாத்தி கொடுக்கணுமா, அதுக்காக அதை நிப்பாட்டி விட்டு அந்த வாசல் அடைச்சு விட்டு இந்த டீப்போடியா உள்ளக செலுத்தினான். அவருடைய சத்துக்களை கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளருது. வளர்ந்து 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆம்பளை பார்த்து இவர் 4 மாசம் குழந்தைக்கு அப்பேன் சொல்ல முடியுமா? இப்ப 5 மாசமா இருக்க சொல்ல முடியுமா? என்னமா இருக்கு அவனுக்கு? நீ பாட்டுக்கு பேட் எடுத்துட்டு விளையாட போயிடுற, பேட் தூக்கிட்டு விளையாட போயிடுறாங்க, ஃபுட்பால் தூக்கிட்டு விளையாட போயிடுறாரு, கபடி விளையாட போயிடுவார். இவர் யாரு? அப்பனாயிட்டவர். இவனை விட 10 வயசு கம்மியாக போனவன் மாடியில் ஏற முடியாது. நீ என்ன ஆட்டம் போடுற? உன்னைய விட கம்மியான வயசுல உள்ளவங்களுக்கு ஆட்டம் போட முடியல, நீ ஆட்டம் போட போற. அவளுக்கு மாடியில் ஏற முடியாது, நினைச்சபடி படுக்க முடியாது. நீ இப்படி படுப்ப, இப்படி படுப்பான் வச்சுக்கிட்டு உனக்கு முடியுமா? அவளுக்கு அப்புறம் இப்படி குப்பர் படுப்பான். உன் பொண்டாட்டிக்கு முடியுமா? 6 மாசம் கற்பிணியா பண்ண முடியுமா? குப்பர் படுக்க சொல்லி பார்ப்போம். அவளுக்கு ஆசையா இருக்கும். குப்புறப்படுத்தல் என்பது ஒரு மனிதன் பல விதங்கள்ல புரண்டு படுக்கணும். இல்லைன்னா மனுஷனுக்கு பெரிய கேள்வி போயிடும். சில நோயாளிகள் படுத்து கிடக்குறானே, 3 மாசம் படுத்தான்னு வைங்க புண்ணா போயிடும், முதுகுலாம் பிறண்டு படுக்கணும். தூக்கத்தில் கூட நம்மளை அறியாம அனிச்சையா என்ன செய்வான்? அல்ல அப்படி பறக்கி விடுவான். படுத்து கிடந்தவன ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனவன அந்த வெக்கையா போய் வந்து போயிடும் முதுகு. அப்புறம் இப்படி அவனை அறியாம இப்படி பறக்குவான். இப்படி யாரும் எழுப்பில விட மாட்டாங்க. அந்த முதுகு காத்து வாங்கும். இப்ப விழாப்புறம் போய் அமைக்கிட்டு கிடக்கும். அப்படி கிடப்பானா கையில அமைங்க வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தன்னால குப்புறப்படுப்பான். இப்படியே பிறண்டு படுக்கிறியடா, உன்னை அறியாமலே படுக்கும்போது எவ்வளவு தேவைன்னு வந்தது. அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு படுக்க முடியுமா? அனிச்சையா படுக்க முடியுமா? அந்த ஒரு பொசிஷன் தான் அவளுக்கு. 7-8 மாசத்துக்கு 5-6 மாசத்துக்கு நினைச்சபடி ஆட முடியாது, ஓட முடியாது, படுக்க முடியாது, உண்ண முடியாது, ஏற முடியாது, இறங்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். உன்னை விட வயசுல குறைஞ்ச ஒரு பெண்ணு உன்னோட குடும்பம் நடத்தின ஒரு காரணம் நெஞ்ச தொட்டு பார்க்கணும். உன் அக்கா அங்க கற்பிணியா இருக்கும், நீ பார்த்தது இல்லையா? என்ன கஷ்டப்பட்டான்னு பார்க்கலையா உன் வீட்டுல வச்சு? உன் அக்கா தங்கச்சி படுற கஷ்டத்தை தானே உன்னுடைய பொண்டாட்டி பட போறா. நீ கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணு பட போறா. இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு சிரமமா? இவ்வளவு சிரமத்துக்கு மேல் சிரமத்தை எடுத்தா ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய சுமக்கிறாள். அப்படி நினைச்சு பார்த்தேன்னு சொன்னா மிருக இடத்துல உள்ளவன் தான் வாங்குவான், மனுஷ ஜாதி வாங்க மாட்டான். பகுத்தறிவு இல்லாத மிருகமா இருந்தால் என்ன வேணா செஞ்சுட்டு போவான். சிந்திக்கிற உணர்வு மனசாட்சி உனக்கு இல்ல. பெரிய 15 10 வாங்கணுமா? இருக்கு இந்த கொடுமையை வழங்குறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணணுமா? பார்த்தா தெரியல. சகோதரி படுற கஷ்டத்தை பார்த்தா தெரியல. உங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்தது இல்ல. உன் எழுத்த வீட்டு பொம்பளை பக்கத்து வீட்டு பொம்பளை பட்ட கஷ்டத்தை பார்த்தது இல்ல. அப்படி தாண்டா உனக்கு வரக்கூடியவளும் பட போறா. இவ்வளவு கஷ்டத்தை சுமக்கிறா, அவ்வளவுதானா? அப்புறமேல பிரசவம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு நிகரான ஒரு வேதனை கிடையாது உலகத்துல. உலகத்துல அதுக்கு நிகரான வேதனை இல்ல. எப்படிப்பட்ட வேதனை அது? கற்பனை பண்ணி பார்க்கணும். சின்னஞ்சிறிய ஒரு பாதையில போகும்போது எவ்வளவு பெருசு அது. குழந்தையாக நீ உள்ள போனிய, நீ என்ன சைஸ்ல போன? ஒரு கடுகு இருக்க, ஒரு கடுகு
அத ஒரு 1000 துண்டு போட்டா எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு சின்ன சைஸ்ல போன நீ எத்தனை கோடி மடங்கு பெருசாகி வெளியே வரப்போற. சாத்தியமா இது? உன் வாய்க்குள்ள ஒரு ஆப்பிள முழுசா திணி பாப்போமா? தாங்குவியா? ஒரு பலாப்பழத்தை அனுப்பி பார்க்குமா? அட பாவியே, சின்ன ஒரு வழியில அல்லாஹ் கொண்டு வர்றான்னா இவ்வளவு வேதனை இருக்கும். இதுல பொம்பளையா பிறந்துதாங்க அனுபவிக்கிறமா? இத அழகா சொல்லுவாங்க. இந்த பெருச வேதனை துடிக்கும் போது புருஷங்காரன் பக்கத்துல இருந்தான்னு வைங்க, கழுத்து வச்சு கொண்டு விடுவாங்க. இந்த பாவியான காரணம் உண்டு. அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை கேட்டா, பெருச வேதனை துடிக்கும் போது நீ மாத்திர பக்கத்துல மட்டும் இருந்தேன்னு வை, கட்டி பிடிச்சு இந்த அளவுக்கு ஆக்கி கேட்டுவா. ஆனா பெத்து போட்டு அடுத்த நிமிஷம் அவன் எங்க போயிட்டா ஹேம்பா, அது ஒரு விஷயம். பெத்து போட்டு அடுத்த நிமிஷமே என்னது, அது வேற விஷயம். ஆனா அந்த வேதனையை சொல்லும் பொழுது பெருச வைராக்கியம்னு சொல்றான். பெருச வைராக்கியம்னா என்ன? இன்னுமே இந்த பயல்கிட்ட ஒரு நாளைக்கு படுக்க கூடாதுன்னு நினைப்பான். அது பெருச வைராக்கியம். அது அந்த நிமிஷத்துல முடிஞ்சு போயிருமா. அப்ப கணவனோட வாழ்க்கை நடத்த கூடாது என்று ஒருத்தி நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனையை தொட்டுப்புட்டு மீண்டு வர்றால, இதுக்கு நிகரான வேதனையை உதாரணத்துக்கு கூட சொல்ல. இதுக்கு எவ்வளவு கொடுக்கிறது சொல்லு? நீ வாங்கணுமா கொடுக்கணுமா? இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாள, உன்னுடைய வாரிசு சுமந்ததுக்காக வேண்டி, உன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி இவ்வளவு சிரமத்தை படுற கண்ணால பார்த்துட்டு எனக்கு 1 லட்சம் தாண்டு கேட்கிறியடா, கார் தாண்டு கேட்கிறிய, பங்களா கேட்கிறிய, வீடு கேட்கிறிய, மளிகை கடை வச்சு கேட்கிறிய, நியாயமா? அடுக்குமா இது? மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரலாமா? அவ்வளவு பெரிய கொடுமையாக்கு எது பெண்கள்கிட்ட நீங்க கேட்கிறது? பெத்தெடுத்துட்டா எல்லாம் ஒரு அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறான். அந்த பாதையில வழுக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி உலகத்திலேயே எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வளவளப்பான திரவத்தை உண்டாக்கி அங்க ஒரு பாக்ஸ் போட்டு சேமிச்சு வைக்கிறான். டக்குன்னு உடைச்சு விடுறாத படிச்சு. அந்த மாதிரி ஒரு பொருள் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவன் ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி ஒரு மாதிரி ஆகிவிடுறான். ஆனா அந்த வேதனையை தாங்கித்தானங்க அம்பிட்டு மக்கறாவ. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம இதுக்கு கொடுக்கணும். ஒரு பிள்ளைய பத்தி சுமக்கிறதுக்கு இப்படி பேசு. கல்யாணம் பண்ணும் போது நீ ஒரு பிள்ளை பத்தி தந்தா 10 லட்சம் ரூபாய் தருவேன், 2வது பிள்ளைய பத்தினா 10 லட்சம் ரூபாய் தருவேன், இப்படி பேசினா நீ மனசாட்சி உள்ளவன். அவ்வளவு சிரமப்படுறாவ. சரி, இவ்வளவு சிரமப்பட்டு பெத்தவன பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகும்போது யாரு பெத்த பிள்ளை? பாத்திமா பிள்ளை. அப்படியா? இன்சிலு இவர் கஷ்டப்பட்டார்ல, இவர் பேர் தான் வரும். கேட்பான், தாயின்னு பேரே இருக்காதுங்க பாம்புல, பள்ளிக்கூடத்து பாம்புலையும் இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்? புள்ள பெயரு, தந்தை பெயர், ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றார்ல. அட பாவி, உன் வாரிசை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவன் படுற கஷ்டம் நீ ஒண்ணுமே படல. உன்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல அவரோட குடும்பம் நடத்தினியே. அதை தவிர இந்த குழந்தையை உருவாக்குறத உனக்கு என்ன பங்கு? ஒரு பங்கும் இல்லை. பெத்து போட்டா, பெத்து போட்ட பிறகு முடிஞ்சிருச்சாங்கள. அப்புறம் தொடருதுங்க. பெத்து போட்ட உடனே அங்க இன்னொரு அற்புதம், இன்னொரு அதிசயம். அறிவுக்கு ஏத்துக்கிறல, இன்னொரு ஆச்சரியத்தை நிகழ்த்துறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று அதுல சக்தியெல்லாம் இழந்து அதை தொடர்ந்து ஒரு ரத்தம் ஒளிய வெளிப்பட ஆரம்பிக்கும். நிபாஸ் பெருசல தீட்டு அது ஒரு பக்கம் வந்து அவளை டயர்ட் ஆக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உடம்புல ஒண்ணுமே இருக்காது. இந்த நேரத்திலையும் அந்த குழந்தைக்கு உணவு எங்க? எங்க? கடையிலையா? நீ சுமந்துக்க முடியுமா? எந்த கடையிலாச்சும் கிடைக்குமா? அமுல் குழந்தை உணவு தயாரிக்கிறவங்க டப்பாவில் எழுதுறான், தாய்ப்பாலுக்கு இணையானது எதுவும் இல்லை, அதை வாங்கி கொடுறான். முதல்ல அது இல்லாட்டி இதை வாங்கினாங்க. தாய்ப்பாலுக்கு நிகரா பால் பவுடர் விற்கிறான, அவன் பால் பவுடர் டப்பாவில் எழுதுறான். என்ன எழுதுறான்? கண்டிப்பா எழுதணும். உலக சட்டம் அது, சர்வதேச ஆக்ட் அது. எந்த குழந்தை உணவா இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை எழுதித்தான் அதை கூட விற்கிறான். அப்படி ஒரு அற்புதமான உணவை அவள் குழந்தைக்கு கொடுக்கிறான். எங்க இருந்து கொடுக்கிறார்? அப்பம் பாத்தம் போட்டு வளர்த்தான 15 வருஷமா அந்த சத்துக்களை சேமிச்சு வச்சிருந்து நீ கொடுத்த உணவுல இல்ல, நீ கொடுத்த உணவுல நிச்சயமா கொடுக்க முடியாது. தன்னுடைய உதிரத்தையே பாலாக ஆக்கி அது குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறான், வளர்க்கிறான். இந்த பால் ஊட்டுவதற்கு என்ன கணக்கு போடுற சொல்லு பார்ப்போம். உன் குழந்தைய 2 பேர் தானே பெத்தீங்க, 2 பேருக்கு தானே புள்ள. அதனால அவன் மட்டும் வளர்க்கிறா, அவன் மட்டும் சுமக்கிறா, அவன் மட்டும் உணவு கொடுக்கிறா. உணவு எது கொடுக்கிறா? வாங்கி கொடுக்கிறாள் கடையில. தன்னையே உணவாக கொடுக்கிறாள். யாரு கொடுக்கணும், யாரு வாங்கணும்? என்ன நியாயம் இது?
எப்படிப்பட்ட பகுத்தறிமிக்க சமுதாயத்தில் பிறந்து எப்படி முடர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள்? இது கூட சிந்திக்க மாட்டீர்களா? இந்த சாதாரண விஷயத்தை படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணுமா? சாதாரண விஷயம் குடும்பத்தில் பார்த்தா தெரியாதா? இதுக்கு என்னங்க படிக்க வேண்டிய தேவை இருக்குது? அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த பெண்ணு சுமக்கிறா. பால் கொடுக்கிறது லேசா நினைக்க கூடாது. பால் கொடுப்பதிலையும் எத்தனை விஷயம் அடங்கி இருக்குன்னு பாருங்க. இரவுல நீ படுப்ப, நீனும் படுப்ப, அவளும் படுப்பா. நீ என்ன படுப்ப? நீ போய் கடையில ஒரு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிருப்ப, 6 மணி கடை அடிச்சுட்டு வந்துருவ, வந்து நீ படுப்ப, அதுல ஊரு சுட்டிக்கிட்டு இருப்ப, புட்டுன்னு பத்துருவ. அவ என்ன வீட்டை பெருக்கி கூட்டி கழுவி பாத்திரம் கழுவி எல்லாருக்கும் சவரத்தின செஞ்சு முடிச்சுக்கிட்டு அவ்வளவு டயர்டா வந்து அவளும் படுப்பான். படுத்த உடனே படுத்துறியா, இவன் எந்திரிக்கிறது காலைல 10 மணிக்கு தான். முக்காவாசி முஸ்லீம் வீட்டு விடுகிறது காலைல 10 மணிக்கு தான் விடியுது. 5 மணிக்கு விடிய வேண்டிய வீட்டுல 10 மணிக்கு விடியுது. 10 மணிக்கு விடிய வேண்டிய வீட்டு பெண்கள்லாம் 4 மணிக்கு கோலம் போட்டுட்டு இருக்குது. 5 மணிக்கு கலப்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் 5 மணிக்கு எந்திரிச்சு தொழ வேண்டிய என்ன செய்யறான்? இவனுக்கு விடியல எத்தனை மணிக்கு? காலைல 10 மணிக்கு. சரி, 10 மணி வரைக்கும் போன மாதிரி தூங்குறான். ஈடிச்சாலும் எந்திரிக்க மாட்டான், மழை பெய்ஞ்சாலும் எந்திரிக்க மாட்டான். உலகத்துல உலகமே தலைகீழா பொருளட்டுமே படுத்துதான். அவ்வளவு டயர்டா தூங்கிட்டு இருப்பா. அவளும் ஒரு ஜீவன் தானே. படுப்பா. படுத்து 5 நிமிஷம் ஆகாது குழந்தை அழுவும். 5 நிமிஷம் ஆகாதுங்க. இவனோட குடும்ப நடத்தினுக்கு பட்ட பாட்டை பாருங்க. 5 நிமிஷம் முழுசா தூங்க முடியுமா? முடியாது. அழுவும். எதுக்கு அழுவும்? ஆராய்ச்சி பண்ணணும். எதுக்கு அழுவும்? பசிச்சு அழுவும், எறும்பு கடிச்சு அழுவும், அல்லது ஏதாவது கனவு கொண்டுட்டு அழுவும், அல்லது மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு அழுவும், ஒரு இளவு காரணம் இல்லாம அழுவும், வேர்த்து போய் அழுவும், குளிர் அடிச்சு அழுவும், வயிற்ற வலிச்சு அழுவும், நோய் நொடி வந்து அழுவும். கண்டுபிடிக்க முடியாது. ஆராய்ச்சி பண்ணுவோம் உட்காந்துக்கிட்டு. எதுக்கு அழுவுது? பால் கொடுத்து பால் குடிக்காது. அதை போட்டு எறும்பு கடிச்சிட்டு இருக்கா, எல்லாத்தையும் கழட்டி கழட்டி பார்த்து எறும்பு இருக்காது, லைட்டை போட்டு உட்காந்து இது ஒரு அரை மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி தூக்க போட்டுருவா. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும், கனவு விட்டு மேல அழுவும். ஒரு குழந்தையை பெற்றதுக்காக வேண்டி ஒரு 25 தடவை ஒரு அம்மா எந்திரிக்கிறாங்க. அதுல ஒரு வேடிக்கை பாருங்க. உலகத்துல என்ன நடந்தாலும் எழுதிருக்காத ஒருத்தி அந்த குழந்தையுடைய அழுகுறலுக்கு இந்த இதயத்துக்கு என்ன கனெக்ஷன் வச்சானோ ரப்புல் ஆலமீன் அது மட்டும் தெரியும் கரெக்டா. அல்லாஹ் அல்லாஹ் இருக்காங்க, அல்லாஹ் இருக்கான்னு காட்டுறான். இந்த பெண்களை வச்சுக்கிட்டு அல்லாஹ் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். பெண்கள்ட்ட அல்லாஹ் நிகழ்த்தி வச்சுக்கிற அதிசயத்தை வச்சுக்கிட்ட அல்லாஹ் இல்லைங்கிறான அவனுக்கு அடுக்கடுக்கான சான்றுகளை சொல்லலாம். எந்திரிக்கிற எந்த அறிவுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இடி இடிக்கும் படுத்தா கிடப்பா. லேசா சினுந்து இந்த குழந்தை பக்கத்தில் படுத்துக்கிற இவனுக்கு விளங்காது, யாருக்கு விளங்காது? இவளுக்கு மட்டும் விளங்குமே. எந்திரிச்சு உட்காந்துக்குவா, படப்பட்டு பாட கொடுத்து படுக்க போடுவான், கழுவி தொடச்சு போடுவான், மூத்திரம் மஞ்சள் ட்ரெஸ் மாத்தி போடுவான். இப்படியே எந்திரிச்சு படுத்து எந்திரிச்சு படுத்து ஒரு நாளைக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் தூங்கின ஆச்சரியம். இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு படுற பாடு இவ்வளவு சிரமம் நீ நினைச்சு பார்க்க வேணாமா? ஏன்னா கருதி உன்னை உங்க அம்மா இப்படித்தானே வளர்த்தாங்க, உன்னை உங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கிறியே, உன்னை எப்படி உங்க அம்மா வளர்த்தாங்களா அப்படித்தானே உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய வளர்க்க போறா. இதை நினைச்சு பார்த்தீங்கன்னா வாங்குவியா? இவ்வளவு பெரிய தியாகம் பண்றதுக்காக வேண்டி அதுக்கே பிறவி எடுத்த மாதிரி வர்றா. நம்ம போய் கேட்கிறோமே நியாயமா? நம்ம வாங்கலாமா? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்ட கூட உனக்கு அறிவு வேணாமா? சிந்திக்கிற திறனையுமா சேர்ந்து பறி கொடுத்துட்ட? நினைச்சு பார்க்கணும். அப்படி கொடுக்குறான். அப்புறமேலே பெருசாவது நடக்குது. எந்த காலத்திலையும் உனக்கு பங்கு கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு அவதான் அனுப்பணும், டிரெஸ் அவதான் போட்டு விடணும், ஒண்ணு வச்சு கையில வச்சுக்கிட்டு வயிற்று ஒண்ணு கொடுத்துருவான், 2 சேர்த்து பேலன்ஸ் பண்ணணும். ஒன்னு 3ஆம் கிளாஸுக்கு போவோம், ஒன்னு 2ஆம் கிளாஸுக்கு போவோம், ஒன்னு 1ஆம் கிளாஸுக்கு போவோம், ஒன்னு வயிற்றுல உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதையும் சேர்த்து சுமக்கணும். சுப்ஹானல்லாஹ், இம்புட்டு கஷ்டத்தையும் சேர்த்து பட்டுக்கிட்டு இதுக்கடையில் உனக்கு சேவை செய்யணும், உங்க அம்மாவுக்கு செய்யணும், உங்க அத்தாவுக்கு செய்யணும், எல்லா சேவைகளையும் செய்யறால. இதுக்கு கணக்கு போடு. இப்ப கணக்கு போடு. இது எல்லாத்துக்கும் மேல கஷ்டம் இல்லாத ஒரு சுகம் தர்றால அதுக்கு ஒரு கணக்கு போடு. அதுக்கு ஒரு கணக்கு போடு. ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு நீ குடும்பத்துக்கு எவ்வளவு போடுற ரேட்டு? கண்டவள்கிட்ட காசு கொடுத்து போனிய ஒரு காலத்துல ஏன்டா அவளா உனக்கு தந்தா? அந்த தாம்பத்திய சுகத்துக்கு கூட நீ தானே காசு கொடுத்து போன? செத்து அறிஞ்சவர்களுக்கு கேட்கிறேன். அப்ப மொண்டாட்ட போய் சந்தோஷமா இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு கணக்கு போடு, வேலைக்கு கணக்கு போடு, குழந்தை சுமந்தது கணக்கு போடு, பால் கொடுத்தது கணக்கு போடு, அப்பா அம்மா விட்டு தியாகம் பண்ணிட்டு வந்தா அது கணக்கு போடு, ஊரை விட்டு வந்தால் அது கணக்கு போடு, நீ திங்கிற அளவு கணக்கு போடு, சத்து இல்லாத உணவு கூட அது கணக்கு போடு. இது எல்லாத்துக்கும் மேல உன் மாமியா கரைச்சு கொட்டாலும் அம்மா
அதை சகிச்சுக்கிறாள அதுக்கு ஒரு கணக்கு போடு. நீ திட்டுறிய அதை வாங்கிக்கிறாள அது கணக்கு போடு. உன் குடும்பத்தில் 50 பேரையும் குத்தி காட்டுறாங்களே அதுக்கு ஒரு கணக்கு போடு. யாரு கொடுக்கிறது? அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஏன்டா இவ்வளவு அக்கிரமம்? அல்லாஹ் அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டேங்கிறான. உலகத்திலே மகா 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 எத்தனை நாள் சேர்த்துக்க. அப்படி ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான்னு சொன்னா இந்த வரதட்சணை வாங்குறவன் தான். ஊர் அநியாயம் பண்ணல. கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இத்தனை பெரிய அக்கிரமத்தை அநியாயத்தை ரொம்ப சர்வசாதாரணமா அத்தனை மக்களை முன்னாடி வச்சு சாட்சியா வச்சுக்கிட்டு பத்திரத்தில் கடித புத்தகம் எழுதிக்கிட்டு எல்லாரும் சாட்சியா இருந்துகிட்டு செய்யறோமே. குத்தி காட்டுறதுக்கு சொல்லல, திருந்துறதுக்கு சொல்றேன். இன்னையோட முடிவு கட்ட வேணாமா? அதுக்கு இன்னையோட சமாதி கட்ட வேணாமா? இதுக்கு பிறகு இந்த பெண்கள் கஷ்டப்படுத்த அவன் முடிவு பண்றீங்களா? நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய கொடுமையான குற்றத்தை நீங்கள் செய்கிறீர்கள். சாதாரண குற்றம் இல்ல. வரதட்சணை என்பது அவ்வளவு பயங்கரமான பாரதூரமான குற்றம். இதை விளங்கிக்கிறணும். இதோட இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன். சுயநலத்தையே தூண்டி கொண்டு சொல்றேன். ஒவ்வொருத்தனும் எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தா கணக்கு போடுறான். உலகத்துல அதை நம்ப மாட்டேங்கிறான். ஆகிரத்து நம்பிக்கை எடுபட்டு போச்சு. 5% 3% தான் தேருது. துன்யா கணக்கு போடுறியா? அதுல பேசுவோம். வா, நீ வரதட்சணை வாங்கினு சொன்னா அல்லாஹ் இருக்கான்ல, அல்லாஹ் என்ன பண்றான்? நான் சொன்னேன், அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அல்லாஹ்வுடைய டெக்னிக் என்ன? நின்று கொள்ளுவது. அரசனுடைய டெக்னிக் என்ன? அன்னைக்கே பிடிச்சு அன்னைக்கே தண்டிச்சிருவான். அல்லாஹ்வுடைய வேலை என்ன? பார்த்துட்டே இருப்பான். இன்னும் போட இன்னும் பாத்துக்கிறேன் பிடிப்பான்னு சொல்லல. எப்படி பிடிக்கிறான்னு பாருங்க, எப்படி பிடிக்கிறான்னு பாருங்க. நீ வாங்கிற வரதட்சணை நீ வாங்கும் போது எவ்வளவு? இப்ப அம்மா ஒருத்தர் எவ்வளவு ரேட்டு? 3. சுப்ஹானல்லாஹ். 3,000 இல்லைங்க, 3 லட்சம். 3 லட்சம்னா அந்த குடிசையில வச்சுக்கிற மக்கள், மளிகை கடையில சம்பளத்துக்கு இருக்கிற மக்கள் இந்த பண்ணுவான்னு கேட்கிறேன். அந்த குடும்பங்களை என்ன பண்றது? குடிச்சு விட்டுருங்க பேசாம. இதுக்கு பேசாம பணக்கார மட்டும் இந்த ஊர்ல வசிச்சுட்டு ஏழை மக்கள் எல்லாம் மண்ணை வந்து குளிச்சு விட்டு சாவடிச்சிரு. அதோட முடிஞ்சிரு விஷயம். 3 லட்சம் ரூபாய்க்கு பக்குள்ள எத்தனை பேர் இருக்கான்? 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் எப்படி 3 லட்சம் ரூபாய் கொடுப்பான்? சோத்தை தின்னுபிட்டு ஒரு தங்கச்சி எப்படி கரையேற்றுவான்? கொஞ்சமாச்சும் ஈவு இருக்க வேணாமா? கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாமா? 3 லட்சம் வாங்குறீங்க, சரி வாங்கிடுறேன். இன்னைக்கு நீ 3 லட்சம் வாங்குறியா? வாங்கு. அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு 20 வருஷம் அல்லாஹ்வுக்கு டைம் தேவைப்படுது. 20 வருஷத்துக்கு பிறகு இவனுக்கு 4 கொடுத்துப்பான்ல. வாங்கின 3 லட்சமா? 4 பொம்பளை பிள்ளை. அப்ப ரேட்டு 3 லட்சமா இருக்காது. நீ வாங்கும் போது 3 லட்சம் உன் மகனுக்கு அல்லாஹ் கொடுக்க வைக்குவானே, அப்ப எத்தனை லட்சம்? 30 லட்சம் ஆகியிருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும் ஊர்ல சொல்லுங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி 3000 ரூபாயா? 25 வருஷத்துல 3 லட்சம், 300 மடங்கு. 300 ஆயிரம் தான் 3 லட்சம். 300 ஆயிரம் தானுங்க. அப்ப எத்தனை மடங்கு? 100 மடங்கா? 100 மடங்கு. அப்ப ஒவ்வொரு 1000 என்னவாகுது? லட்சமா மாறி இருக்குது. அப்ப 1 லட்சம் எத்தனையா மாறும்? கோடியா மாறும். நீ வாங்கும் போது 3 லட்சம், நீ ஓ மகளுக்கு கல்யாணம் பண்ணுவிய 3 கோடி கேட்பான். நீ தானே உண்டாக்குன, நீ தானே பரப்புன. 3, அடுத்த வருஷம் 3, அடுத்த வருஷம் 4, அடுத்த வருஷம் 5, அடுத்த வருஷம் 10, அடுத்த வருஷம் 50, அடுத்த வருஷம் கோடி. 3 லட்சம் வாங்கினவன் 3 கோடியா இருக்கும். 4 பொம்பளை பிள்ளை இருக்கும். நாம 12 கோடி. அல்லாஹ் காட்டிட்டானா? அல்லாஹ் காட்டான இப்ப யாருண்டு? 12 கோடிக்கு என்ன பண்ணுவ? உன் மாமா என்ன பண்ணானோ அதை பண்ணுவேன். 12 கோடிக்கு நோட்டு புக்கு தூக்கிட்டு அலைய போற. யாரெல்லாம் அலையணும்? நல்லா கேட்கிறேன், பெண்களை கேளுங்க. உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் தண்டனை கொடுத்தா தான் திருந்துவான். என்ன லிமிட் இல்ல அக்கிரமத்துக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மظلوم, அநீதிக்கு ஆளானவர்களுடைய துஆவுக்கு பயந்து கொள். அக்கிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களே அவர்களுடைய துஆவுக்கு பயந்து கொள். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அல்லாஹ்வுக்கும் அந்த துஆவுக்கு மத்தியில திரை இல்ல. அல்லாஹ்வுக்கு அந்த துஆவுக்கு மத்தியில எந்த தடையும் இல்ல. உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் மாத்திரம் கையேந்தினால், தாய்மார்களே, பாதிக்கப்பட்டிருக்கிற தாய்மார்களே, 30 வயசு வரை கன்னிகளையாக இருக்கிற தாய்மார்களே, அப்படிப்பட்ட கன்னி பெண்களை பெற்று வைத்திருக்கிற வசதி இல்லாத தாய்மார்களே,
நீங்கள் கையேந்தினால் ஒருத்த நாங்க மிஞ்ச மாட்டோம். அநீதிக்கு ஆளாயிருக்கிறீங்க. கையேந்தனா அல்லாஹ் திருப்பி பிடிப்பான், திருப்பி எடுப்பான். அல்லாஹ் சவுக்க திருப்பி பிடிப்பான். 12 கோடி ரூபாய் நீ கொடுக்க வேண்டி வரும். கொடுக்க முடியாம ஒன்னு நீ தற்கொலை செய்வாய். எத்தனை பேர் தற்கொலை செஞ்சானே அந்த வேலையை நீ செய்வாய். இல்லன்னா கருவுல வச்சு ஓம் பிள்ளைய நீ ஆம்புளைங்கிற திமுறல வாங்கினியே, ஓம் பொம்புளை பிள்ளைய குழி தோண்டி புதைப்பாய், உசுரோட புதைப்பாய். இல்லன்னு சொன்னா அவன் பிச்சை எடுத்தானே அந்த மாதிரி நீனும் பிச்சை எடுப்பாய். நீனும் இன்னைக்கு மாமனாரா போற மாமனார் நிலையில இருந்து ஜமாத்துல கடிதம் வாங்கிட்டு 12 கோடி ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும். 4 குமருக்கு சேர்த்து வாங்கின 3 லட்சத்துக்கு வட்டிக்கு முதலமா சேர்த்து அல்ல பணாச்சு அடிச்சா பெருசா அடிப்பான்ல. நன்மை எப்படி தர்றான்ல, ஒண்ணுக்கு 700 தர்றான்ல. நன்மை எப்படி தர்றான்லங்க அல்ல. ஒண்ணு செஞ்சா 700 ஆக்குவாங்கிறானே, ஒண்ணுக்கு 10 ஆக்குவோம், 10 700 ஆக்குவாங்கிறானே. அதே மாதிரி தான் அல்ல என்ன செய்வான், அவனுக்கு எல்லாம் மல்டிபிள் தான். அல்லாவுடைய கணக்கு என்ன, சிம்பிளா கிடையாது. இந்த அள்ளிக்க மிதிச்சால் அப்படித்தான், கொடுத்தால் அப்படித்தான், புட்டிச்சு இருக்கும் அவ்வளவுதான். அதே மாதிரி பிச்சை எடுக்க வைப்பான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இன்னைக்கு ஒழிக்கல, நாளைக்கு அதனுடைய விளைவு அனுபவிக்க போற நீ தான். இளைஞனே நீ அனுபவிப்பாய். இன்னைக்கு ஒழிச்சேன்னு வை, நாளைக்கு வாங்குற சமுதாயம் இருக்காது. உன் 4 பிள்ளையும் வாங்காம கட்டக்கூடிய மாப்பிள்ளை இருப்பான். இன்னைக்கு நீ ஒழிக்கல, உனக்கு என்ன கேரண்டி அல்ல பட்டயம் போட்டு கொடுத்துருக்கானா பிறகு ஆம்பளை பிள்ளை சொல்லு, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா? இதை யாவத்தில் வச்சுக்க. அல்லாஹ் திருப்பி பிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட எத்தனை நண்பர்கள் அந்த காலத்தில் நான் வாங்கல. சந்தேகம் வந்தா தொண்டி மக்கள் வந்திருக்காங்க, கேட்டுக்கலாம். 1980 நாங்கள் வரதட்சணைக்கு எதிராக புரட்சி பண்றோம். வாங்காம இருந்துகிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம், வாங்கிவிட்டு சொல்லல, வாங்காமல் இருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நான் வாங்காமல் இருந்த முடிவுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதை நான் சொன்னால் நீங்களும் வாங்க மாட்டீங்க. நாங்க பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்காம இருக்கல. நாங்க அந்த காலத்தில் பெரிய எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அந்த பருவத்தில் இளம் பிராயத்தில் எங்களை பாதித்தது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம். கீழக்கரையில் அந்த 80, 81, 79 வந்த தினத்தந்தி பேப்பர் தான் உங்களுக்கு தெரியும். தேதிலாம் யாவும் இல்ல. அந்த காலகட்டத்தில் கீழக்கரையில் ஒரு சம்பவம். ஒரு ஏழை வாத்தியார், முஸ்லிம் வாத்தியார், எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய வாத்தியார். என்ன சம்பளம் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு. அவருடைய குமுறுகளை கையெழுத்த முடியல. பெரிய தொகை கேட்கலாம், கீழக்கரையில் பிறந்துட முடியுமா? முடியல. என்ன பண்றான்? பல விதமா முயற்சி பண்ணி பார்க்கறான், பிச்சை வரைக்கும் எடுத்து பார்க்கறான், முடியல. இதுக்கு வரதட்சணை கொடுக்கிற அளவுக்கு முடியல. கடைசியில் என்ன பண்றான்? சம்பவம் நடந்த சம்பவம், பேப்பர்ல வந்த சம்பவம். பொண்டாட்டிட்டு சொல்றான், எனக்கு முடியலமா, நானும் ஓடா போயிட்டேன், நானும் வயசாயிட்டேன், எனக்கும் போய் கடன் வாங்காதான் வாங்கிவிட்டேன், பிச்சை எடுக்காம எடுத்துட்டேன், பிச்சை கூட வித்துவிட்டேன், முடியல. இந்த குமர்களை பார்த்துக்கிட்டு வாழ முடியல, கட்டி கொடுக்க முடியல. உன்னையாச்சும் கரையேற்றிருவோம், சும்மா குறையட்டும், அதுக்கப்புறம் அல்லா விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன், லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன், நான் செத்துட்டேன்னு சொன்னா இன்சூரன்ஸ் பணம் ஒரு தொகை வரும், அதனால நான் போய் சாவுறேன், கார்ல விழுந்து சாவுறேன், சைக்கிள்ல போய் மோதி சாவுறேன், தற்கொலை பண்றேன். செத்த பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வருவான், இன்சூரன்ஸ் பணம் தூக்கி தருவான் லட்டு மாதிரி, அதை வச்சு நீ கல்யாணம் பண்ணு, மகளை கரை சேர்த்து சொல்றான். அவ்வளவு அதை சரிங்கிறா. புருஷனை இலக்குவாள் ஒரு பொம்பளை. அவ என்ன செய்யறா? இந்த குமர் கரையேறணுமேங்கிறதுக்காக வேண்டி வேற ஏதோ தப்பா போயிட்டா, அதுவும் ஏதாவது வெஸ்ட் செத்து போயிட்டா, என்ன தினசரி சாவுறதுக்கு அப்படியாவது போட்டும் அவ அரை மனசா ஒத்துக்கிறா. போறான், சாவுறான், சைக்கிள்ல போய் கார்ல மோதி வேணும்னு போய் சாவுறான். செத்தா குடும்பம் பாருங்க, இது கூட நியூஸா வந்திருக்காது. செத்த உடனே இவ ஒப்பாரி வச்சு அழிவு எல்லாத்தையும் உடைச்சுட்டான். யாரு? இந்த மாதிரி போனீங்களே, சொன்னீங்களே, போனீங்களே, மோதிட்டீங்களே, செத்து போயிட்டீங்களே, இன்சூரன்ஸ் கொடுப்பானா? இயற்கையா செத்தான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், தானா செத்த கிடைக்காது. இவ வாயிலிருந்து உண்மை வந்த பிறகு, ஊருக்கு புறம் தெரிஞ்ச பிறகு அதுவும் கிடைக்கல. அவனும் போனான், இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கல. இத பேப்பர்ல படிக்கும் போது அன்றைக்கு ஏற்பட்ட பாதிப்பு,
நம்ம வாங்குற வரதட்சணையில இப்படி ஒரு பக்கம் இருக்குதா? ஒரு வரதட்சணையினால தான் சாவுறது கூட தயார்னு ஒருத்தர் நினைக்குவானா? அப்படிப்பட்ட கொடுமையவா செய்யறோம்? ஒரு பொண்டாட்டி புருஷன் செத்தாலும் பரவாயில்லைன்னு கூட சொல்லுவாளா? அவ்வளவு பெரிய கொடுமையா? ஒரு பொண்ணை கரை சேர்க்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? அன்னைக்கு நாங்கள் சபதம் எடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை கிடையாது. நான் வாங்கல, என் அண்ணன் வாங்கல, என் தம்பி வாங்கல, எங்க குடும்பத்தில் வாங்கவே மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை வாங்குற திருமணம் நடந்தால் கலந்து கொள்ள மாட்டோம். எவ்வளவு நெருக்கமான பந்தமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்தமா இருந்தாலும் சரி, வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷ காலம் ஆச்சு, வரதட்சணை வாங்குற ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளல. எவ்வளவு சொந்தங்களை பகைச்சிருக்கிறோம், எவ்வளவு பந்தங்களை பகைச்சோம். அந்த ஒரு நிகழ்ச்சி எங்களை பாதிச்சு. எங்களை பாதிச்ச அந்த நிகழ்ச்சி அதை விட 1000 மடங்கு அன்னைக்கு பெருகி நிக்குது. 1000 தர்மபுரிகள் நடக்குது, 1000 சேலம் நடக்குது, 1000 குடும்பம் நடக்குது. உங்களை பாதிக்கலன்னு சொன்னா விட மாட்டான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இன்னைக்கு சபதம் எடுக்கணும், இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்து ஆகணும். இன்னொன்னு சொல்றேன், தாய்மார்களே, வரதட்சணைக்கு ஆம்பளை காரணம்னு சொல்ல மாட்டானா, முழு காரணம் அந்த பொம்பளை. அது சொல்லணும்ல. வரதட்சணைக்கு இந்த இளைஞர் வந்து உணர்வு பெறான், கொடுமையை வழங்குறான். வேணாம், அந்த சனியை வேணாம், எதுக்கு வாங்கணும்? பொம்பளை சொல்றா வாங்கணும்ங்கிறான். பழமொழி சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நமக்கு ஒரு இன்பம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த இன்பம் கிடைக்கணும், அப்படி நினைக்கணும். ஆம்பளை அப்படி நினைப்பான். பொம்பளை எப்படி இருக்கா தெரியுமா? இன்னைக்கு முஸ்லீம் பொம்பளை எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி இருக்கா? எனக்கு பட்ட வந்த துன்பம் எல்லாத்துக்கும் வரணும் நினைக்கிறாவ. மாமியாவா இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் கேட்கிறேன், நீ கன்னிப்பெண்ணா இருக்கிற நேரத்தில், இன்னைக்கு உனக்கு மாமியா கிரேடு, நீ கன்னிப்பெண்ணா இருக்கிற நேரத்தில் உங்க அப்பா உன்னை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டான் நினைச்சுப்பா. உன்னை கரையேற்றுறதுக்காக வேண்டி எத்தனை இரவு தூங்காம இருந்தான் நினைச்சுப்பார். உன்னை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி எத்தனை இடத்துல பிச்சை எடுத்தான் நினைச்சுப்பார். எத்தனை பேர்த்த காலில் விழுந்தான், எத்தனை சொத்தை வித்தான், எத்தனை சொத்தை அடமானம் வச்சான், எவ்வளவு கூலி குறுகி போனான். இந்த சம்பந்தி வீட்டுல அடிமையா கை கட்டி சேவகம் செஞ்சான். இவ்வளவு கொடுமையை உன் தகப்ப அனுபவிச்சதை பார்த்துட்டு உன்னுடைய வயசு ஒவ்வொரு நாள் அதிகமாக அதிகமாக அவன் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தானே உன்னுடைய அப்பன் அம்மாவும், அதையெல்லாம் பார்த்து உணர்ந்த நீ உன்னைய மாதிரி ஒரு பெண்ணை மருமகன் ஆக்கும் போது என்ன நினைக்கிற நீ? ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை, எங்க அப்பன் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் பட வேணாம் அப்படி நினைக்க வேண்டிய இரக்கத்துக்கு பேர் பெற்ற நீ ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டோங்கிற திமிர்ல கல்யாண பேச்சு எடுத்தவன நீ கேட்கிற. கல்யாண சபையில பொம்பளைதாங்க ஆம்பளையா இருக்கிறா, இவன் பெட்டி பாம்பா இருக்கிறான். எல்லா இடத்துலயும் ஆம்பளையா இருக்கிறான். கல்யாண பேச்சு வரும்போது சும்மா கிடங்க, நீங்க நீங்க சும்மா கிடங்க. என்ன போடுவீங்க? யாரு விளக்க மாத்து பூச கொடுங்க. என்ன போடுவீங்களா? என்ன போடுவீங்க கேட்கிறாங்க. என்ன போடுவிய? நகை எவ்வளவு தருவிய? ரொக்கம் எவ்வளவு தருவிய? அந்த சீரை எவ்வளவு தருவிய? பாத்திரம் எவ்வளவு தருவிய? இது மாதிரி எல்லாம் இப்படி பேரம் பேசுறவ யார்? யார் பேசுறா? புருஷன் கேட்டாலும் நீ சொல்லணும், வேணாங்க இது வேணாங்க இது வேணாம். என்னைய எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தா எனக்கு தெரியும். எங்க அத்தா பட்ட கஷ்டத்தை நான் வேற ஒரு பொம்பளை பட விட மாட்டேன் அப்படி நினைக்க வேண்டிய ஒரு தாய், இறக்க குணம் உள்ளவள், நீ என்ன செய்யணும்? வாங்குறேன்னு துடிக்கிற மகனை தடுத்து நிறுத்தணும். வாங்குறேன்னு சொல்லக்கூடிய புருஷனை தடுத்து நிப்பாட்டணும். ஆகிரத்துல நிப்பாட்டி இந்த வரதட்சணைக்கு எல்லாம் கேள்வி கேட்டா கண்டிப்பா இந்த மாமியார்களுக்கு டபுள் தன் நல்லா கொடுப்பான். ஆம்பளையை விட பொம்பளை தான் முக்கிய காரணம். சாவுக்கு, இந்த கொலைக்கு, வழிகட்டு போறதுக்கு, தரநிலையா போறதுக்கு, சீரழிஞ்சு சின்ன விடமா போறதுக்கு ஆம்பளைக்கு ஒரு பங்குன்னு சொன்னா, இந்த மாமியாரா இருக்கிறீங்களே, ஆம்பளை பிள்ளை பெத்துட்டோன்னு திமிர்ல இருக்கிறீங்களே, உங்களுக்கு 2 மடங்கு எல்லாம் சித்தப்படுத்தி வச்சிருக்கான். தப்புக்கு தகுந்த தண்டனை நல்லா கொடுப்பான். கவனத்துல வச்சுக்கிறீங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை 20 வயசுல ஏங்கிட்டு இருந்தீங்களே, 25 வயசுல ஏங்குனீங்களே, அதை இன்னொரு பெண்ணு கொடுக்காதீங்க. வரதட்சணை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குனா இன்னைக்கே கல்யாணம் மடமடமடன்னு ஏறிடும், எல்லா கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க பொம்பளை அதிகமா போயிட்டாங்க, ஆம்பளை கம்மியா போயிட்டு, அதெல்லாம் கிடையாது.
எங்க அதிகமா போயிட்டாங்க? வாக்காளர் பட்டியல கொண்டா பார்ப்போம். என்ன அதிகம்? 3 லட்சம் ஆம்பளை இருந்தா 3,07,000 பொம்பளை இருப்பா. இது அதிகமா? என்ன அதிகம்ங்கிற? வாக்காளர் 3 லட்சம் ஆம்பளை இருந்தான்னா 30 லட்சம் பொம்பளை இருக்கிறாளா? ஈக்குவலா தான் இருக்குது. பெருசா ஒண்ணு அதிகமாயிரல. கியாமத்துல அடையாளம் இருக்காது, இன்னும் வரும். 1க்கு 50 வரப்போகுது. அது சொல்லாச்சு அடையாளம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? நீ சொல்ற பொம்பளை மலிவா இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தனுக்கு கணக்கு போட்டா கரெக்டா தான் இருக்கு. அப்படின்னு ஜாஸ்தியான பொம்பளை இல்ல. நீ மாத்திரம் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லி மட்டம் ஒரு வாரத்தில் அம்புட்டு குமன் கரையேறும். ஒரு வீட்டுல பொண்ணு இருக்காது, ஒரு வீட்டுல பொண்ணு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு பெண்கள் வரணும், தாய்மார்கள் வரணும். அங்கேயும் சுயநலத்தை சொல்லி காட்டுவோமே. சுயநலம் இல்லாட்டி ஒத்துக்கிற மாட்டாங்க. இந்த மாமியாருக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. மாமியார் அவர்களே, நீங்க மருமகளை கொடுமைப்படுத்துங்க, என்ன இலவப்படுத்துங்க. இந்த வரதட்சணை வாங்குறீங்கள பாருங்க, அதனால உங்களுக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கு துன்யாவுல. நீங்க ஆகிரத்து அதாபுக்கு பயப்படுறாங்களா இல்லையே? அதான் நரகத்தெல்லாம் தாங்குற அளவுக்கு அல்ல முரட்டு தோல் படைச்சிட்டான உங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நரகத்துல போட்டுமே தைரியம் வந்துருச்சுல. உலகத்தில் சொல்றேன், அங்கே இருக்குது. எப்படி இருக்குது? குல்லமா நல்ஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அங்க எப்படி எல்லாம் சுடுவான். சூட பத்தி எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். சட்டியை தூக்குறீங்க, பொட்டியை தூக்குறீங்க, கரண்டிய சூடா தூக்குறீங்க, சுடு தண்ணியை காலில் ஊத்துறீங்க, சோத்த வடிக்கும் போது கொட்டிக்கிறீங்க. பட்டிருக்கீங்களா? இது மாதிரி லட்சம் மடங்கு கோடி மடங்கு சூடு. அந்த சூட்ல கூட்டு வறுக்கும் அல்ல, வறுத்த கருவாடை போயிருவீங்களா? லாயமூத்து பியா உலாயகியா. வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். செத்துட்டு முடிஞ்சு போச்சு கதை. வாழ விட மாட்டான், அல்லாங்க சாக விட மாட்டான். வேற என்ன நடக்கும்? குல்லமா நல்ஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் புது தோலை மாத்திக்கிட்டே இருப்பேன். கருவும் புதுத்தோடு, புதுத்தோடு, புதுத்தோடு. சட்டையை மாத்திர மாதிரி தடுக்கிட்டே இருப்பான். வரக்கத்தா தரப்போறான். தோல் தான் கருவ தோலை மாத்தி மாத்தி 24 hours 24 மணி நேரமும் வறுத்தெடுக்கக்கூடிய வேதனை. அதுக்கு பயப்படு. காசு உன்னை காப்பாத்தாது. ஆகிரத்துல உன் தொழுகை, நோம்பு எதுவும் காப்பாத்தாது. மனிதர்களுக்கு செய்யற அக்கிரமத்தை பண்ணிவிட்டு அல்லாவுக்கு கும்பிடுறேன்னு கும்பிட்டா அவன் ஏமாளி கிடையாது. மனுஷனுக்கு செஞ்ச அக்கிரமத்துக்கு தண்டனை அனுபவித்தே தீரணும். இதை நீ பயந்துக்க. இந்த பயம் இல்லைன்னு சொன்னா, நான் மாமியாருக்கு மட்டும் சொல்லல, கன்னி பெண்களா உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன். நாளைக்கு நீங்களும் மாமியார் ஆகலாம். இன்னைக்கு உங்க அப்பம் படுற பாட்டெல்லாம் பாக்குறீங்க. உங்களுக்கு இந்த துன்யாவுல நான் எச்சரிக்கிறேன். பெரும்பாலான குடும்பத்தில் இந்த மாமியார் மருமக விவகாரம் இருக்குல்ல, ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு மாமியாரை வாங்கியிருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. 3 வருஷம் முடிஞ்சவன என்ன செய்யும்? பேலன்ஸ் ஆகும் அதிகாரம். ஈக்குவலா நிப்பா. நின்று பயிர் பண்ணுவோம். நிறைய பாப்போம்பா. நீ ஆப்பக்கரண்டி தூக்கிட்டா அவன் என்ன செய்வா? அம்மி கூட தூக்குவா. பாக்குவோமா? இது ஒரு 3 வருஷம் ஓடும். அப்புறம் என்ன ஆகும்? உங்க மாமியார் கொண்டு உடம்புல முடியாது, சத்தம் போட முடியாது. மூச்சு இறக்கும், சத்தம் போட்டு உட்காந்துருவா. ஒண்ணும் முடியாதா? படத்துல உட்காருவியா? உட்கார்ந்து தூக்கி விட ஒரு ஆள் வேணும், தூக்கி விட்டா உட்கார வைக்க ஒரு ஆள் வேணும், ஒண்ணு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும், கூட்டிட்டு நான் விடுறதுக்கு ஆள் வேணும், கக்கூசல தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி வருவ பாரு. அப்ப எடுக்குவா சாட்டைய. வரும்போது கணக்கு பண்ணி வந்தால, எங்க அப்பனை பிச்சை எடுக்க வச்சு நீ தானே, எங்க அப்பனை வச்சு வாங்க வச்சு நீ தானே கேப்பாள். நினைச்சுதானே வர்றா. வரும்போது மாமியாருக்கு மரியாதை இருக்குமா? உள்ள நுழையும் போதே மருமக ஒரு வில்லி வீட்டு நுழையிறோம் நினைச்சிட்டு வர்றான். வில்லி இவதான் நமக்கு வில்லி. இவளை சரியான நேரத்தில் அறுக்கணும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போகுது. வர்றா. சில பேர் விவரமானவர் இருக்கிறா, அவளுக்கு 3 வருஷமும் தேவையில்லை. உள்ள நுழைவா. 1 மாசம் ஆகும். என்ன மந்திரம் போடுவாங்க தெரியாது. புருஷனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிடுவான். நிப்பா யாரு? பால் ஊட்டி வளர்த்த கிளி போச்சே ஓடி போச்சா. அவங்க டெக்னிக்கான ஆளா இருந்தான்னு சொன்னா 1 மாசத்துல கதை முடிச்சு. கொஞ்சம் விவரம் பத்தாதவள இருந்தேன்னு வைவேன், நீ தளர்ந்து உட்கார வரைக்கும் தான் பாப்பா. அப்புறம் என்ன? படுக்கையில நீ மூத்திரம் பெய்வ, படுக்கையில மலங்கழிப்ப, இருக்கிற ஆடையில சிறுநீர் இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. நாற்றம் எடுத்து போய் கிடப்ப. ஒரு நரம்பால இழுத்தவன அப்ப உன்னை கவனிக்க
நீ பெத்த மகள் உன்னோட இருக்க மாட்டா. எங்க இருப்பா மக? வேற எவனுக்கு வாழ்க்கை விட்டு போயிருப்பா. உன் மக இருப்பாளா? மூத்தவள் இருக்க மாட்டா. இளைவன் இருக்கணும், அக்கா இருப்பாளா? அவன் ஒருத்தனுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பா. உன் தங்கச்சி இருப்பாளா? அவன் ஒரு பக்கம் இருப்பா. உன் கூட இருக்கிறவ எவன்? உன் மோகன் செய்ய முடியுமா இத? நீ மோண்டு கிட்ட கிடக்கும் போது உன் மோகன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு மாத்த முடியுமா? உன் மோகனோட இருப்பான முதல்ல. அவன் சம்பாதிக்கிறது சவுதி அரேபியாவில் இருப்பான். அவன் இல்லாட்டி திருத்திரப்பூர்ல கடை வச்சுட்டு இருப்பான். இதான் போகுது. அப்ப என்ன நடக்கும்? இவள்கிட்ட தான் நீ இருந்து ஆகணும். அப்ப இருந்து ஆகும் பொழுது உன்னை தூக்கி நாய்க்கு ஊத்துற மாதிரி சட்டில ஊத்தி தெருவுல வேணாம் வைக்கத்தான் போறா. உன் மேல தாய் மாதிரி பெத்த அம்மாவுக்கு மேல ஒரு மரியாதையை உன்னை நடத்துறதா இருந்தா நீ வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணி பாரு. வரும்போது எப்படி வருவா? அல்லவா மனுஷி, எப்படி ஒரு புனிதவதி. இவ்வளவு பேர் காசுக்கு ஆசைப்படும் போது என்னை கஷ்டப்படுத்தாம, எங்க அப்பனை கஷ்டப்படுத்தாம, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தாம இப்படி ஏத்துக்கிட்டாலே எங்க அம்மாவுக்கு மேல இவ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தாள் சொன்னா இவதான் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்க போறான் உன்னோட. வயசான காலம் இன்னைக்கு முறுக்கு இருக்குன்னு பேசுறாத. இந்த மாமியா முறுக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. மருமக முறுக்கு ஒரு நேரம் இருக்குது. மருமக முறுக்கு வர்றதுக்கு முன்னாடி சுதாரிச்சுக்க. இந்த மாதிரி மருமகளை தேர்ந்தெடுத்து பாரு. உன் லைஃப், உன் வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்கும் பாரு. அப்ப மாமியார்மார்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப ஒரு தீர்மானத்துக்கு வரணும். எல்லாரும் வரணும். ஜமாத்தார்கள் சேர்ந்து வரணும். இளைஞர்கள் சேர்ந்து வரணும். என்ன வரணும்? அல்லாஹ்வின் மீதான குழந்தை சின்ன பையன் வரைக்கும் வரணும். பெரிய கிழவன் வரைக்கும் வரணும். ஆம்பளை பிள்ளை பெத்தவன், பொம்பளை பிள்ளை பெத்தவன், மாப்பிள்ளையா இருக்கிறவன், பொண்ணா இருக்கிறவன், பொண்ணை பத்தி வச்சுக்கிறவன், மாப்பிள்ளை பத்தி வச்சுக்கிறவன், எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். என்ன வரணும்? வாங்க மாட்டோம், இந்த அக்கிரமத்தை இனி செய்ய மாட்டோம். அடுத்த சமுதாயம் எல்லாம் காரி துப்புதே, இந்த கேவலத்தை செய்ய மாட்டோம். இஸ்லாத்துக்கு வருவதற்கு தயங்கி நிக்கிறானே, இந்த அநியாயத்தை செய்ய மாட்டோம். பல பேருடைய தற்கொலைக்கு காரணமா இருக்குது, இந்த கொடுமையை செய்ய மாட்டோம். பெண்கள் எடுத்து படி தாண்டி போறது காரணமா இருக்குது, அதை செய்ய மாட்டோம். இந்த அநியாயத்தை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற தீர்மானத்தை நம்ம எல்லாரும் எடுக்கணும். முதல் கட்டமாக நான் எடுக்கிறேன். அல்லாஹ்வின் ஆணையாக அல்லாஹ் எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை தந்திருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை தான். எங்க அண்ணனுக்கு பாருங்க, அதையும் சொல்லணும். எல்லா இடத்துல சொல்றது உண்டு. என்ன கதை சொல்றதை விட நடப்ப சொன்னா தெரியும். இத கதையை மிகைப்படுத்தலாம் சொல்லல. எங்க ஊருக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். எங்க ஊர்ல எத்தனை வேணுங்க வந்திருக்கு? 3 வண்டி வந்திருக்கு தொண்டியில இருந்து. கேட்டுக்கோங்க. நான் பாட்டுக்கு அம்மா படத்தை அடிச்சுட்டு போல உனக்குதான் நான் வாங்கலைங்கிறத இத்தனை பேர் சாட்சியா தான் சொல்றேன். மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணவனா. அப்ப எங்க அண்ணன் அப்படி பண்ணாரு. சின்ன வயசுல எங்க அண்ணன் இறந்துட்டாரு. 2 பொம்பளை பிள்ளை. அவர் வாங்காதனால அல்லாஹ் என்ன பண்றான்? வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை தர்றான். இந்த நூற்றாண்டுல, இந்த 20ஆம் நூற்றாண்டுல வரதட்சணை பேய் பிடிச்சு ஆடக்கூடிய இந்த நூற்றாண்டுல அந்த 2 பிள்ளைகளுக்கும், 2 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை விட்டு போகல, அந்த 2 பிள்ளைகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீங்க நினைக்கிறீங்க வாங்கினத்தான் நான் என் பிள்ளை கட்டி கொடுக்க முடியும், இங்க வாங்கித்தான் அங்க கொடுக்கணும். உன் கணக்குலாம் தப்புடா. அல்லாஹ் போட்டா கணக்கு. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சோம். யா அல்லாஹ், உன்னை நம்பி நான் வாங்கல. எந்த பயலுக்கு நாங்க பயந்துட்டு வாங்காம இருக்கல, அல்லாவுக்கு பயந்து வாங்காம இருந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் அழகான மாப்பிள்ளைகள், நல்ல மாப்பிள்ளைகள், காசு வாங்காத மாப்பிள்ளை, குழுக பிடிப்புள்ள மாப்பிள்ளை அல்லாஹ் தந்தா. எங்க ஊர்ல யாருக்கான தேடி பிடிக்குமா? எங்க ஊர்லயே அந்த மாப்பிள்ளையால தரத்தான் செஞ்சான். அதனால இந்த கணக்கெல்லாம் போடாத, பொண்ணு வச்சுக்கிறோம் என்ன உண்டு? அவன் கல்விக்குழு குழு, அவனுக்கு ஒரு பட்டம், அல்லாவுக்கு ஒரு பட்டம். என்ன? உள்ளங்களை பறி விடுறவன் அறுவாள் எடுத்துட்டு கொள்றதுக்கு வருவான், மாலை போட்டு போயிடுவான். கொள்றதுக்கு வருவான், மாலை போட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வேலை அவன் செய்யறான். உமரை மாத்தலையா? அவன் கொள்ள வந்தவர் தானே. அவரு கொள்ள வந்தவரை தீன்ல சேர்க்கலையா? அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இந்த இளைஞனுடைய உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போடும். வாங்கிறாதே, அந்த பொண்ணு தான் நீ முடிக்கணும் அப்படின்னு எண்ணத்தை போட்டு விட்டு ஒண்ணும் புதுசு முடிச்சு விட்டுவான். ஒரு கஷ்டம் இருக்காது, ஒரு சிரமம் இருக்காது, எந்த சீராட்டு ஒரு இளவும் இல்லாம அல்லாஹ் கரையை தெரிஞ்சிருக்கிறான். இப்போ எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை தான். சபதம் எடுக்கிறோம். அல்லாஹ்வின் ஆணையாக என்னுடைய மகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆகலைங்கிறதுக்காக கூட நான் வரதட்சணை கொடுக்கவே மாட்டேன். அல்லாஹ்வின் ஆணை, 10 பைசா கொடுக்க மாட்டேன். எத்தனை வருஷம் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, என்னுடைய மகன்களுக்கு வாங்கவே மாட்டேன். அல்லாஹ்வின் ஆணை. இதே மாதிரியான சபதத்தை நீங்கள் எடுத்தால் உதவி செய்யற அவன் மேல,
அல்லாஹ் மேல நம்பி நீ உறுதி வை. பேசி வச்சிருந்தாலும் வாங்காத. அல்லாஹ்வுக்கு பயந்து முடி, சரசன்னு காரியத்தை முடி. அவன் உனக்கு என்ன சவுதி அரேபியாவுல பாலைவனத்துல செஞ்ச பரக்கத்தை செஞ்சே தீருவான். அல்லாஹ் கஷ்டத்தை லேசாக்குவான். சபதம் எடுக்குவோமா? மேடையில் உள்ளது ஆரம்பிங்க. அல்லாஹ் எல்லாம் கட்சி காட்டுங்க. மேடையில் உள்ளவங்க வாங்க, வாங்காட்டி மட்டும் செய்யறதா இருந்தா தான் தூக்கணும். தூங்க எல்லாரு அம்சராஜா போலீஸ் தூக்குங்க. வாங்க போறீங்க, ரசம தூக்குங்க. வாங்க போறீங்க நீங்க வாங்கலையா? சரி, அல்லாஹ்வின் ஆணையாக நீங்கள் தூங்க. எல்லாரும் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தூங்க. தூங்க எல்லாமே ஆணையாக. அல்லாஹ் உதவி செய்வான், லேசாக்கி வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சமுதாயத்தில் ஒளிஞ்சே தீரும் வரதட்சணை. இந்த சமுதாயத்தில் ஒளியா எந்த சமுதாயத்தில் ஒளிய போகுது? நான் கேட்டேன். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய எந்த சமுதாயம் ஒழிக்கலன்னா எவனுக்கு ஒழிக்க முடியும்? 100% வரதட்சணை இல்லாத சமுதாயத்தை படைச்சு காட்டும். பெண்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும். பிற மதத்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை காஸ்ட்லிமாக்க நினைக்கிறாங்களே, அந்த எண்ணத்தை மாற்றுவோம். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு துணை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகுதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொன்னாங்க, ஏமாத்தி விட்டாங்க அம்மா பட்டத்துல. வெக்கப்படுறேன், சலீம் மேல ரொம்ப கோவப்படுறேன். என்கிட்ட வாக்களிச்சு 20 பேர் சொன்னாரு, சைபரை காணா 20 பேர் திருப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. 2 தான் மேடையில் ஏற வெக்கப்படுறாங்களாம். எதுக்கு வெக்கப்படணும்? எதுக்கு வெக்கப்படணும்? தப்ப செய்யும் போது நீ வெக்கப்படலையே, திருந்தும் போது வெக்கப்படுறதா? தப்ப செய்யும் போது நம்ம யாரும் வெக்கப்படலையே. ஜமா தலைவர் வெக்கப்படல, நான் வெக்கப்படல, நீங்க வெக்கப்படல, அஜித் வெக்கப்படல, ஊர் மக்கள் அமுட்டு பேர் வெக்கப்படல. எதுக்கு வெக்கம்? திருந்தி ஒழுங்கா போறாங்க வெக்கப்படணுமா? குடிக்கும் போது வெக்கப்படணும், குடியில திருந்த வெக்கப்படணுமா? கொலை செய்யும் போது வெக்கப்படணும், திருந்தும் போது வெக்கப்படணுமா? 4 பேர் வெக்கத்தை விட்டு வந்தீங்கன்னு சொன்னா கொடுக்கிற அளவுக்கு வந்தா வாங்குறது குறையும். இது வெக்கப்படுற விஷயமே இல்ல. வெக்கத்தை வச்சு வந்தீங்கன்னா உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்தான்னு சொன்னா அந்த சவாபுகள் வரும். இல்லைன்னா 2 பேருக்கு தான் சேரலாம். இப்ப 2 பேரும் கொள்ளையடிக்க விட போறீங்களா? யாரெல்லாம் வரதட்சணை வாங்கின திருப்பி நாளை கொடுக்க போறாங்களோ கொடுக்கத்தான் போறீங்க. இன்ஷா அல்லாஹ். வாங்கினவர்கள் மொத்தமா இல்லாட்டாலும் இந்தாப்பா வாங்கிட்டு தப்பா வாங்கிட்டேன், மாசம் 500 வாங்கிக்க, நீயத்து பண்ணு, சேர்த்து எல்லாம் தருவான். மாசம் 1000 வாங்கிக்க, நீயத்து பண்ணு, எல்லாம் தருவான். வாங்கினது தப்புன்னா அதுக்கு பரிகாரம் செய்யணும்ல. தப்பு தப்பு சொன்னா சரியா போயிருமா? ஒருத்தன் திருடி போட்டு அவன் வீட்டை அபகரிச்சுக்கிட்டு நான் தப்பு தான் நான் வச்சுக்கிறேன் வீட்டை திருப்பி கொடுக்கணும். அப்ப கொடுக்கிற மனநிலை வரணும். 2 பேர் இப்ப கொள்ளடிக்கிறதா அல்ல திருப்பி கொடுக்க எல்லாம் வரப்படுகிறா? இல்லன்னா 2 பேரும் அடிப்பாங்க, கொள்ளடிப்பாங்க நன்மையை. இப்ப நன்மையை நிறைய பேர் கொள்ளடிக்கணும்னா வாங்க வாங்க சலீம் வாங்க